السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிற உன்னத எண்ணத்தோடு இரவு தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அவனுடைய இல்லத்தில் அமர்ந்து அவனுடைய மார்க்கத்தை கேட்டறிவதற்காக இங்கு குழுமியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, இன்றைய பயானினுடைய படிப்பினை சோதனை புண்படுத்துவதற்கல்ல, நம்மை பண்படுத்துவதற்கு. வேதனைக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி உண்டு. இதுதான் இன்றைய தலைப்பினுடைய படிப்பினை. நிறைய பாடங்களை அதன் மூலமாக எடுக்க முடியும். இன்னைக்கு நாம உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுடைய வரலாற்றை தான் நாம் பார்க்க போறோம். அல்லாஹ் நாடினால் அத்தோடு சேர்த்து இந்த படிப்பை நேரம் இருந்தால் இல்லடா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஹப்பா பின் அரத். படிப்பினை என்ன? சோதனை நம்மை புண்படுத்துவதற்கல்ல, பண்படுத்துவதற்கு. ஒரு வேதனை நம்மை தொட்டதென்றால் அதன் பிறகு அல்லாஹ் ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக நமக்கு தருவான். மனம் தளர்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 94வது அத்தியாயம் சூரா இன்ஷிராஹ், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உமது உள்ளத்தை நாம் விரிவாக்கவில்லையா? வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ظهرك, முஹம்மதே, உமது முதுகை முறித்து கொண்டிருந்த உமது சுமையை நாம் உம்மை விட்டும் இறக்கவில்லையா? فإن مع العسر يسرا إن مع العسر يسرا, நிச்சயமாக சிரமத்துடன் ஒரு சந்தோஷம் உண்டு. சிரமத்துடன் ஒரு சந்தோஷம் உண்டு. ஒரு வேதனைக்கு பிறகு ஒரு சந்தோஷம் உண்டு. ஒரு கவலைக்கு பிறகு ஒரு சந்தோஷம் உண்டு என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன்ல நமக்கு வாக்களித்திருக்கிறான். இந்த வசனத்திற்கேற்பதான் இந்த நபித்தோழருடைய வரலாறும் இருக்கும். உம்மு சலமா, இவங்களுடைய பெயர் என்ன? உம்மு சலமா. இவங்களுடைய உண்மையான பெயர், தாயும் தந்தையும் இவர்களுக்கு வைத்த பெயர் ஹிந்த். ஹிந்த் பின்த் அபு உமையா. உம்மு சலமாவுடைய உண்மையான பெயர் என்ன? ஹிந்த்.
எதனால தந்தை பெயர் உமையா பின் அப்துல்லா. நான் எதுக்காக வேண்டி இந்த பெயர்லாம் சொல்றேன் அப்படின்னா, பின்னாடி இந்த பெயர்களை சொல்லி சில வரலாறுகளை சொல்லுவோம். ரொம்ப அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரவங்க. உம்மு சலமா, அவங்களுடைய இயற்பெயர் ஹிந்த். இவங்களுடைய தந்தை பெயர் உமையா பின் அப்துல்லா. தாய் பெயர் அதீகா பின் ஆமர். உம்மு சலமாவுடைய தந்தை இருக்கிறார்ல உமையா, இவருக்கு வரலாற்றுல ஒரு தனி சிறப்பு உண்டு. அவருடைய கை ரொம்ப நீளம், எதில் உல்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நீளமான கையா. அப்படின்னா என்ன? அவருடைய கை ரொம்ப நீளமா இருக்கும்ல. நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, அவன் கை ரொம்ப நீளம்பா, அவன் பக்கத்துல போவாதப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்ல அவன் கை நீளம்னா என்ன? அவன் ரொம்ப கோபக்காரன், பேசிக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு அடிச்சு போடுவான். இது நம்ம தமிழ்ல எப்ப இருந்துக்கோ, அவன் எப்ப தந்துக்கினே இருப்பான் அப்படின்னு பொருள். புரியுதுங்களா? அப்போ இந்த உமையா இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டா. வெளியூர்களுக்கெல்லாம் பிரயாணத்துக்கு போவாங்கல்ல, அப்படி போகும்போது அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. குழு குழுவா போவாங்க, தனித்தனியா போக மாட்டாங்க. ஒரு குழு, அந்த குழுவுக்கு ஒரு அமீர் இருப்பாங்க, அவருக்கு கீழே பயணம் செய்வாங்க. உமையா எந்த குழுவினுடைய தலைவராக இருக்கிறாரோ அவருடைய குழுவில் போய் நிறைய பேர் விரும்பி போய் சேருவாங்களாம். ஏன் அப்படின்னா, உமையாட்ட ஒரு பழக்கம் உண்டு. தன்னோடு யாரெல்லாம் வருகிறாரோ அந்த பிரயாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும் தனக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு யார் தான் போடுவாராங்க? உமையா தான் போடுவார். அவருக்கு அது ஒரு பழக்கம். யார் வந்தாலும் எப்படி வேணாலும் இரு, வயிற்ற மட்டும் நீ நிறைச்சிக்கிட்டே இரு என் கூட இருந்தா. அப்படி அந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு இஸ்லாம் அதிகம் 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 வாரி வழங்கக்கூடிய ஒரு கொடை வல்லராக யார் இருந்திருக்கிறாங்க? உம்மு சலமாவுடைய தந்தை உமையா இருந்திருக்கிறாங்க. இந்த பழக்கம்தான் உம்மு சலமாவுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த காலகட்டத்தில் எப்பவுமே மற்ற மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அதுக்கு காரணம் தந்தையை பார்த்து உம்மு சலமா வளர்ந்ததுனால அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ உம்மு சலமா யாரு? அவனுடைய இயற்பெயர் என்ன? அவனுடைய தந்தை பெயர் என்ன? தாய் பெயர் என்ன? உம்மு சலமாவுடைய தந்தையினுடைய சிறப்பு என்ன அப்படின்றத ஒரு ஒத்த வரியில நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம தலைப்புக்கு வருவோம். உம்மு சலமா மக்காவுல ரொம்ப பிரசித்தி பெற்ற 2 குலங்கள் உண்டு, 2 காந்தான். ஒன்று குறைஷி, நமக்கெல்லாம் தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காந்தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மஹ்சூமி அப்படின்னு ஒரு காந்தான் உண்டு. அவருடைய ரொம்ப அந்த ஊர்லயே மக்காவிலேயே ஒரு பெரிய குலம் அப்படின்னா இந்த 2ஐயும் சொல்லலாம். எப்பவுமே இந்த 2 பேருக்கு மத்தியில போட்டி நடந்துகிட்டே இருக்கும். குறைஷி குலம் ஏதாச்சும் ஒரு நல்லது செஞ்சாங்கன்னா போட்டிக்கு இவங்களும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாங்க. இவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணாங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. போட்டி போட்டாவே இருக்கும். அப்போ மக்காவிலேயே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு குலத்தை சார்ந்த மஹ்சூமி என்கிற குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தான் யாரு? உம்மு சலமா. இவங்களுடைய கணவனார் அபூ சலமா. ஆனா இந்த 2 பேருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்றத நம்ம சொல்லி இருக்கிறோம். உம்மு சலமாவுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அங்கே இங்கே அங்கே இங்கன்னு கடைசியை தேடி உம்மு சலமாவை திருமணம் பண்ணி, அதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அது வேண்டாம் நமக்கு. அவங்க திருமணம் ஆயிடுச்சு. திருமணமானால் முதல்ல அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை சலமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கு அதனால உம்மு சலமா, சலமாவுடைய தாய், அபு சலமா, சலமாவுடைய தந்தை அப்படின்னு பெயர் வந்துருச்சு. சரிங்களா? இந்த 2 பேரும் மக்காவில் வாழ்றாங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. 4 பேர் பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும், ஜோடினா இந்த மாதிரி இருக்கணும், என்ன அந்யுன்யமா இருக்கிறாங்க, எவ்வளவு பாச நேசமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்த்தா ரோட்லயே நிற்கிறாரு. 11 மணி ஆகுது, என்ன மாப்பிள்ளை வீட்டுக்கு போலையா அப்படின்னு சொல்லி கேட்டா போவோம் 12 மணி ஆனாலும் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாரு. ஏன்பா அப்படின்னா போவோம்
அந்த போவோம் என்பதுக்குள்ள நிறைய கோபம் இருக்குது, அது வேற. அப்போ உம்மு சலமாவும் அபூ சலமாவும் திருமணமாகி வாழ்றாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. மக்காவில் உள்ளவர்கள் எல்லாம் இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்றாங்க. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்திய முழக்கத்தை முழங்குறாங்க. அபூ சலமாவுடைய காதுல அந்த ஷஹாதானுடைய கலிமா கேட்குது, ஏத்துக்கிறாங்க. உம்மு சலமா அவங்களுடைய காதுல இந்த ஷஹாதா கேட்குது, ஏத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னா உள்ளத்துல மறைச்சு வைக்கணும்ல, மறைச்சுலாம் வைக்கல, வெளிப்படுத்தினாங்க. எல்லா மக்களுக்கும் பகிரங்கப்படுத்தினாங்க. அந்த மக்கள் விடுவாங்களா? அந்த காலகட்டத்துல வலீது பின் முகீரான்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருந்தான். அபூஜஹலுடைய பெயர் நமக்கு தெரியும், உத்துபாவினுடைய பெயர் தெரியும், உமையாவினுடைய பெயர் தெரியும். இந்த வலீதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருந்தாரு. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம பாஷையில சொல்றாருந்தா ஊம குசும்பு, வெளியில தெரியாது அவர் பண்ற சேட்டை. ஆனா மக்காவுல யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்று துன்பத்தை அனுபவிக்கிறார்களோ அத்தனை பேருடைய பின்னணியிலையும் யார் தான் இருப்பா? இந்த வலீது தான் இருப்பார். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு கமுக்கமா நல்ல பிள்ளை மாதிரி இருந்துருவாரு. அங்க அடிபட்டு மிதிப்பட்டு எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அங்க போயிட்டு, ஏன்பா உனக்கு இந்த கஷ்டம், நீ நல்ல மனுஷனாயிட்ட, நீ நல்ல பயப்பிள்ளையாச்ச, நீ உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம், வா என் கூட வா, நான் சொல்றத கேளு, யாரும் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள். இந்த வலீதுக்கு பொறுக்கலை. யார் இஸ்லாத்தை ஏற்றாலும் மறைமுகமாகத்தான் குத்தி விடுவாரு இந்த ஆளு. இந்த உம்மு சலமாவும் அபூ சலமாவும் இஸ்லாத்துக்கு வந்தவொடனே பொறுத்துக்க முடியல. ஏன்னா உயர் குலத்து மக்கள், சாதா சீதா அடிமைகள் வந்தாவே சும்மா விட மாட்டாங்க. உயர் குலத்து மக்கள் வந்துட்டாங்கன்னா 4 பேருக்கு அந்த செய்தி பரவும்ல, 4 பேருக்கு அது தெரியும்ல. அந்த குடும்பத்துல இருந்தே அங்க போயிட்டாங்களா, இந்த குடும்பத்துல இருந்தே முகமதை ஏத்துக்கிட்டாங்களா, அப்ப நம்மளும் போய் சேர்ந்துருவோம். பெரிய பெரிய மக்கள் வரும்பொழுது மக்களும் வந்து இதையெல்லாம் யோசனை பண்ணிதான் அந்த வலீது என்ன செய்யறாங்கன்னா, போவோம் அடக்க முடியல. 2 பேருக்கும் ரொம்ப பயங்கரமான தொல்லைகள் கொடுக்குறாங்க, ரொம்ப பயங்கரமான தொல்லைகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த கொடுமைகளை பார்த்துட்டே சொல்றாங்க, இனிமேல் நீங்க மக்காவுல இருக்காதீங்க. ஒரு மன்னர் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் நல்ல மனுஷன், அவர் ஈயரக்கம்லாம் பார்க்கக்கூடியவர், நியாயத்தை பார்க்கக்கூடியவர். நீங்க இந்த மக்காவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். நேரா எங்க போயிருங்க, அபிசீனியாவுக்கு போயிருங்க. அபிசீனியாவுக்கு போறாங்க. முதல்ல நடந்த ஹிஜ்ரத் இதுதான். அபிசீனியாவுக்கு போறாங்க. மொத்தம் 16 பேர் போறாங்க. மொத்தம் 16 பேர். அதுல 12 பேர் ஆண்கள், 4 பேர் பெண்கள். அதுல இருக்கிறாங்க, அபூ சலமாவும் இருக்கிறாங்க. போயிட்டாங்க. இவங்களை தொடர்ந்து அதுக்கடுத்து இன்னொரு கூட்டமும் வந்து என்ன செய்து போகுது. முதல்ல ஹிஜ்ரத் செஞ்சவங்க, இஸ்லாத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி. ஊர்ல பேர் புகழ் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் அப்படின்றது சாத்தியமானதா? யாராச்சும் அப்படி செய்வாங்களா? செஞ்சா இஸ்லாத்தின் அடிப்படையில நம்மளால நடக்க முடியல, இருக்க முடியல. அப்ப இந்த ஊர் வேண்டாம், அப்ப இந்த வசதி வாய்ப்பு வேண்டாம், இந்த பேரும் புகழும் வேண்டாம். எனக்கு என்ன பேர் போதும், முஸ்லீம் என்கிற அந்த பெயர் போதும் அப்படின்ட்டு உம்மு சலமாவும் அபூ சலமாவும் முதல் ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு 16 பேர் கொண்ட ஒரு குழுவுல முக்கியமா இந்த 2 பேரும் போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 80 பேர் கொண்ட ஒரு குழு மறுபடியும் போகுது. அங்க போய் நிம்மதியா இருக்கிறாங்க. இந்த செய்தி இருக்கக்கூடிய அபூஜஹில், உத்துபா, உமையா இது போன்ற மக்களுக்கு தெரிய வருது. இங்க இருந்து தப்பிச்சு போய் அபிசீனியாவுல ரொம்ப நிம்மதியா இருக்கிறாங்களா அப்படின்ற தகவல் யாருக்கு தெரிய வருது? மக்கால உள்ள அந்த குறைஷ் காஃபிர்களுக்கு தெரிய வருது. ஒரு பெரிய படையை திரட்டுறாங்க. ஒரு கொஞ்சம் சின்ன படையை திரட்டிட்டு நிறைய பரிசு பொருட்கள், எதுக்கு? அந்த நஜ்ஜாஷி மன்னருக்கு கொடுக்கறதுக்கு
சின்ன அபிசீனியாவுக்கு போறாங்க. போய் அந்த மன்னரை பார்த்து, மன்னரை நல்லா இருக்கீங்களா, உங்களுக்காக வேண்டி இவ்வளவு பொருட்கள் அன்பளிப்பா கொண்டு வந்திருக்கோம், இந்தாங்க வாங்கிக்கங்க. நஜ்ஜாஷி கேட்கிறாரு, என்ன செய்தி, இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க, நிறைய அன்பளிப்பு பொருள்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க, என்ன செய்தி? அந்த மக்கள் சொன்னாங்க, யார், அந்த காஃபிர்கள் சொன்னாங்க, எங்க ஊர்ல இருந்து சில பேர் உங்க ஊருக்கு வந்துட்டாங்க. அவங்க சாதாரணப்பட்ட மக்கள் கிடையாது, கலகக்காரர்கள். நாங்க எங்க ஊர்ல ரொம்ப நிம்மதியா இருந்தோம், ஒரே குலம் கோத்திரம் இப்படி நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எங்க ஊர்ல மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு நேரா அந்த குழப்பத்தை இங்கேயும் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்க நாட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, அவங்களையெல்லாம் பிடிச்சி மறுபடியும் எங்ககிட்டயே தந்துருங்க, நாங்க எங்க ஊர்ல கூட்டு போயிட்டு அவங்களை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. நஜ்ஜாஷி மன்னர் அவர் என்ன குழப்பத்தை செய்யறாரு, இங்க வந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் என்னென்ன குழப்பத்தை செஞ்சாங்க, அவங்க தரப்பு தனது நாட்டில் மக்காவில் இருந்து யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் வாங்க பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, ஜாஃபிர் பின் அபூ தாலிப்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்கள ஒரு தலைமையா வச்சு இந்த நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட போய் நீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்காவாசிகள் ஏற்கனவே வந்திருந்தாங்கல்ல, அவங்க ஜாஃபிர் ரலியல்லாஹு வந்து என்ன செய்யறாங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. ஜாஃபிர் ரலியல்லாஹு வராங்க, நஜ்ஜாஷி மன்னருக்கு முன்னாடி நிற்கிறாரு. மன்னர் கேட்குறாரு, உங்கள் ஊரில் மக்காவில் நீங்கள் குழப்பத்தை செஞ்சுட்டு இந்த ஊருக்கு வந்துட்டீங்களாமே, என்ன விஷயம், உங்களை குறித்து என்ன செய்தி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் சொல்கிறார், நாங்கள் எந்த ஒரு குழப்பத்தையும்லாம் ஏற்படுத்துகிறோங்க. முஹம்மதுன்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் தன்னை இறை தூதர்னு சொன்னார், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கன்னு சொன்னார், நான் அவருடைய தூதர் என்று சொன்னார். எந்த மனிதனும் நிறத்தாலோ குணத்தாலோ இனத்தாலோ மொழியாலோ வந்து சிறந்தவன் கிடையாதுன்னு சொன்னார். உறவை பேணுங்கன்னு சொன்னாரு, மது குடிக்காதீங்கன்னு சொல்றாரு, தவறான மற்றவங்களுடைய கண்ணியத்தை பறிக்காதீங்கன்னு சொல்றாரு. இதைத்தான் நாங்க செய்யறோம், இதை தவிர்த்து நாங்க வேற எதுவும் செய்யல. நஜ்ஜாஷி மன்னர் அந்த குறைஷி காஃபிர்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க சொன்னதுக்கும் இவங்க சொன்னதுக்கும் நேர் மாற்றமா இருக்குதே. சரி, அந்த இறை தூதர்னு சொல்லிட்டு முகமதுன்னு சொல்லிட்டு சொல்றீங்க, அவங்க வேற என்னெல்லாம் சொல்றாரு, அவர் தனக்கு இறை செய்தி வருதுன்னு சொல்றாரு. அப்படியா, என்ன செய்தி வருது, ஒரு 2 வசனங்கள் ஓதி காமிக்கிற அப்படின்னு அந்த நஜ்ஜாஷி மன்னர் சொல்றாரு. உடனே அந்த ஜாஃபிர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்கன்னா, சூரா மர்யம்ல இருந்து சில வசனங்கள் அப்படியே ஓதி காமிக்கிறாங்க. அவங்க ஓத ஓத நஜ்ஜாஷி மன்னர் தேம்பி 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 அழுகிறாரு. அந்த மக்கத்து குறைஷிகளுக்கெல்லாம் ரொம்ப, என்னடா இது, நம்மளைய பிடிச்சி அவங்கள பிடிச்சி நம்ம கிட்ட தருவாங்க, நம்ம பிடிச்சி அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த மரியம்ல சில வசனத்தை எல்லாம் ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி இந்த நஜ்ஜாஷி மன்னர் சொன்னாரு இந்த குறைஷி காஃபிர்களை பார்த்து, இவங்களை ஒருபோதும் உங்களோட நான் அனுப்பி வைக்க மாட்டேன், நீங்க தந்திருக்கக்கூடிய இந்த பரிசு பொருட்களை எல்லாம் தூக்கிட்டு போயிருங்க, இவங்களை உங்களோடு அனுப்புவதற்கு ஒரு தங்க குவியலையே நீங்க எனக்கு அன்பு பரிசாக தந்தாலும் இவங்களை நான் உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டேன், நீங்க உங்க ஊருக்கு நீங்க திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் ஊருக்கு கிளம்பல அவங்க, இல்ல இதை விடக்கூடாது, எப்படியாவது இவங்களை நம்மளோட சேர்த்து என்ன செஞ்சிடணும், ஊருக்கு அழைச்சிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு மறுநாளும் நஜ்ஜாஷி மன்னரை போய் சந்திக்கிறாங்க. அந்த காஃபிர்கள் சந்திச்சு என்ன சொல்றாங்கன்னா, நேற்று ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், அதை இன்னைக்கு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க அவங்கள வந்து உங்க ஊர்ல வைக்கணுமா வேண்டாமாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. என்ன சொல்றீங்க சொல்லுங்க. நீங்க கடவுளை நினைச்சிட்டு இருக்கீங்களா, ஈசா இயேசு இல்லையா, அவர் சாதாரண மனிதரா, இறைவனுடைய அடிமையா, இறை தூதரா அப்படி சொல்றாங்க. நஜ்ஜாஷி மன்னர் ஆச்சரியத்தோட, அப்படியா சொல்றாங்க, அந்த மக்கள் அப்படியா சொல்றாங்க, மறுபடியும் அந்த மக்களை கூப்பிடுங்க. மறுபடியும் ஜாஃபிர் ரலியல்லாஹு வராங்க. சரி, இயேசுவை பத்தி, ஈசா நபியை பத்தி உங்களுடைய இறை தூதர் என்ன சொல்றாரு சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர், சத்தியத்தை மக்களுக்கு சொல்ல வந்தார்,
இப்படித்தான் எங்களுடைய தூதர் முகமது எங்களுக்கு சொல்லி தந்தாரு. அதில் நான் எதையும் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை, அதை அப்படியே சொல்லிட்டேன். அந்த நஜ்ஜாஷி மன்னர் தான் இந்த இஞ்சில் வேதத்தை கரைச்சு குடிச்சவராச்ச. அவருக்கு மகிழ்ச்சினாலும் மகிழ்ச்சி தாங்க முடியல. இந்த வசனமும் ஒரே மாதிரி இருக்குது. நீங்க சத்தியத்தை தான் சொல்றீங்க. இந்த காஃபிர்களை பார்த்து சொன்னாங்க, இனிமேல் நீங்க இங்க இருக்கவே கூடாது, போய்கிட்டே இருக்கணும்ட்டாங்க. பார்த்தாங்க, இனிமேல் இருந்தா அவ்வளவுதான், அதனால நம்ம மூட்டையை கட்டிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நிம்மதியா வாழ்றாங்க. நிம்மதியா வாழக்கூடியவங்கள அபூ சலமாவும் உம்மு சலமாவும். சரிங்களா? கொஞ்ச நாள் கழியுது. மக்காவில் ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. என்ன சம்பவம்? அல்லாஹ்வின் ஒரு வசனத்தை ஓதுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வசனத்தை ஓதுறாங்க. அந்த வசனத்தை ஓதும் போது காபாவுல இருந்து அந்த வசனத்தை ஓதுறாங்க. அதை அப்படியே கிராஸ் பண்ணி போன சில காஃபிர்கள் அந்த வசனத்தை கேட்டுட்டு அந்த இடத்தை விட்டு நகர முடியல அவங்களால. அந்த வசனத்தை கேட்டுட்டு உடனே சுஜூது செஞ்சுறாங்க. இந்த செய்தி காட்டுத்தீ மாதிரி அப்படியே பரவுது. எப்படி பரவுதுன்னா, இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைகள் எல்லாம் குர்ஆனுடைய வசனத்திற்கு கட்டுப்பட்டு தங்களை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டார்கள். முஸ்லிம்கள் மக்காவில் ரொம்ப நிம்மதியா வாழ்றாங்க. மக்காவில் முஸ்லிம்களை தொல்லை கொடுப்பதற்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு செய்தி காட்டுத்தீ மாதிரி அப்படி பரவ. ஆனா அது உண்மை கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுனாங்க, அவங்க செவிமடுத்தாங்க, தன்னையே அறியாம சுஜூதும் செஞ்சாங்க. இதுதான் உண்மை. ஆனா செய்தி தான் எப்படி போகும்? ஒரு ஆளை தொட்டு ஒரு ஆள், ஒரு ஆளை தொட்டு ஒரு ஆள், அப்படித்தானே போகும். அப்படி போகும் பொழுது நஜ்ஜாஷி அபிசீனியா வரைக்கும் எப்படி போயிடுச்சு? எல்லா மக்களும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, முஸ்லீம் ஆயிட்டா அங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நல்லபடியா இருக்கிறாங்க மக்காவாசிகள் அப்படின்ற ஒரு செய்தி வரைக்கும் எங்க போயிடுச்சு? அங்க போயிடுச்சு. இதை எதிர்பார்த்து இதை நம்பிட்டு அங்கிருந்து எல்லா மக்களும் எங்க வந்துட்டாங்க? ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்து பார்த்தா கேள்விப்பட்ட மாதிரி எந்த செய்தியும் இல்லை, பழைய மாதிரி தான் இருக்குது. சரி, அப்படின்னு சொல்லிட்டு ஆளை பிடிச்சி வச்சுட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்துல தான் மதீனாவில இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சில உடன்படிக்கைகளை செய்யறாங்க. யாரு? மதீனாவாசிகள். என்ன உடன்படிக்கை? அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்றத நாங்கள் ஏற்றுக்கிறோம். இனிமேல் நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நீங்களும் உங்களுடைய தோழர்களும் மதீனாவுக்கு வாங்க, நாங்க அடைக்கிறோம், நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம், யார் என்ன செஞ்சிடறாங்கன்னு பார்த்துருவோம், யாருனாலும் சரி நம்ம அபிசீனியாவுக்கு போக வேண்டாம், எங்க வந்துருங்க, மதீனாவுக்கு வர சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதீனாவாசிகள் ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு ஒரு உடன்படிக்கையை செஞ்ச காலகட்டம். அப்பந்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தன்னுடைய தோழர்களுக்கு சொல்றாங்க, இனிமேல் நாங்கள் போக வேண்டாம், பக்கத்துல மதீனா இருக்குது. அதுக்கு பேர் அப்போ மதீனா இல்லை, யஸ்ரிஃப். அங்க இருக்குது, அங்குள்ள மக்கள் நல்ல மக்களா இருக்கிறாங்க, நம்மளை நல்லபடியா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் எங்க போயிருங்க? யஸ்ரிஃபுக்கு போயிருங்க, மதீனாவுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லியாங்க. அப்படி போகும்போதுதான் அபூ சலமாவும் உம்மு சலமாவும் ஒரு நாள் இரவு வந்து பேசிக்கிறாங்க. எப்படி பேசிக்கிறாங்க? அபிசீனியாவில் இருந்தோம், ரொம்ப நிம்மதியா இருந்தோம், மறுபடியும் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம், மறுபடியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போக சொல்லியிருக்கிறாங்க, நம்முடைய தோழர்கள் எல்லாம் அங்கே போயிட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போயிடுவோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மதீனாவில் போயிட்டு நம்ம வாழ்க்கையை இஸ்லாத்தின் அடிப்படையில் ரொம்ப அழகான முறையில் வாழலாம் அப்படின்னு இரவு முழுக்க கனவு காண்கிறாங்க, பேசுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சிருது, ரொம்ப சந்தோஷத்தோட மதீனாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகும் பொழுது உம்மு சலமாவுடைய குடும்பத்தார்கள் வந்துடுறாங்க, வந்து பிடிச்சிடறாங்க. அபூ சலமாட்ட சொல்றாங்க, அபூ சலமா, உங்களை எங்க குடும்பத்தை பொண்ணை கட்டி தந்ததுக்கு நல்லபடியா நீங்க வாழ்வீங்கன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணை வச்சு உங்களுக்கு சரியா வாழ தெரியல, அதனால போறதா இருந்துச்சுன்னா நீங்க மட்டும் போங்க, எங்க பிள்ளைய வந்து என்ன செஞ்சீங்க, எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, எங்க பிள்ளைய நாங்க அனுப்ப மாட்டோம். அபூ சலமா பாக்குறாங்க, சரி உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க, நான் போறேன் அப்படின்ட்டு எங்க போறாங்க, தனியா போறாங்க எங்க மதீனாவுக்கு. உம்மு சலமாவுக்கு ரொம்ப வருத்தம், அபூ சலமாவை பிரிஞ்சு இருக்க முடியல. பின்னாடி சில வாசகம்லாம் சொல்லுவாங்க பாருங்க,
அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, இப்படிப்பட்ட ஒரு தம்பதியா அப்படிதான் வாழ்ந்தாங்க. அப்போ கணவர் விட்டுட்டு போகும்போது வருத்தம் இருக்குமா இருக்காதா? நம்ம வீட்டில் சாதாரணமாக பாருங்களேன், சாயங்காலம் பஜாருக்கு பொருள் வாங்க வரோம், வீட்டில் மனைவியும் சேர்ந்து வரேன்றாங்க. பஜார் நல்லா குதூகலமாக இருக்குது, நோம்பில் கச்ச கச்ச கச்சன்னு இருக்குது, என்னையும் கூட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எரிமா நான் போயிட்டு வந்துறேன்னு சொன்னால் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போனால் எவ்வளோ சண்டை சச்சரவாக இருக்குது. பஜாருக்கு கூட்டுட்டு போயிட்டு வராவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அபூசலமா இங்கே இருந்துக்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு எங்கே போகிறாங்க? மதீனாவுக்கு போகிறாங்க. உம்மு சலமாவுக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப கஷ்டம். ஏம்மா இந்த பிள்ளைங்க எல்லாம் உன் பிள்ளை இல்லைம்மா, எங்க வாரிசு, எங்க காந்தான், எங்க குடும்பம், அதனால பிள்ளையத்தான் அப்படின்னு சொல்லி பிள்ளைய வரைக்கும் வாங்கி போயிட்டாங்க. யாரு? அபூ சலமாவுடைய குடும்பத்தார்கள். உம்மு சலமாவுக்கு ரொம்ப வேதனை. கணவர் ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், நம்ம ஒரு பக்கம். என்ன செய்யறது? தினமும் எந்த இடத்துல அபூ சலமாவும் உம்மு சலமாவும் பிடிபட்டார்களோ அந்த இடத்துக்கு வந்து தினமும் அழுகுவாங்க. என்னுடைய கணவர் இல்லையே, என்னுடைய கணவர் அங்கே எப்படி இருக்கிறான்னு தெரியலையே, என்னுடைய பிள்ளை இல்லையே. தினமும் வந்து அதே இடத்துல இருந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ உம்மு சலமாவுடைய குடும்பத்துல இருந்து ஒருத்தவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பொண்ணு என்ன சார் தினமும் வந்து அழுதுட்டு இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுது. நேரா உம்மு சலமாவுடைய குடும்பத்துக்கும் அபூ சலமாவுடைய குடும்பத்திலும் போயிட்டு, ஏப்பா ஏன்பா உங்களுக்கு இந்த பிரச்சனை? அந்த பிள்ளையை பாருப்பா, தினமும் போய் அழுகுது, மனசு தாங்க முடியல, பேசாம அந்த பிள்ளைய அனுப்பி விட்டுருக்கப்பா, இங்கே கணவரோட மதீனால போயிட்டு நிம்மதியா வாழட்டும், அங்கேயாச்சும் அனுப்பி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையோட சேர்த்து உம்மு சலமா சொல்றாங்க, இங்கேருந்து மதீனா ரொம்ப தூரமா இருக்குது, நான் தனியா போகணும், பிள்ளைங்களை வேற வச்சிருக்கிறேன், என்னைய கொண்டு மதீனால கொண்டு யாராச்சும் விட்டுட்டு வாங்களேன் அப்படின்றாங்க. யாருமே முன் வரல. பிள்ளைங்களோட 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ 3 பிள்ளைங்களோட தனியா எங்க போறாங்க? மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவில் போய் கணவரை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. மதீனாவில் போயிட்டு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வாழ்ந்துகிட்டு இருந்தா பத்ரு யுத்தம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாம் ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க. பத்ரு யுத்தம் வருது. பத்ரு யுத்தத்துல பயங்கரமான முறையில சண்டை போடுறாரு. அடுத்து உஹது யுத்தம் வருது. உஹது யுத்தத்திலையும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. சண்டை போட்டா அதுல ஒரு காயம் ஏற்படுது. யாருக்கு? அபூ சலமாவுக்கு. அந்த காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வடுவா மாறி ரொம்ப பிரச்சனையாகி ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. முஸ்லிம்களை தாக்க இருப்பதாக ஒரு செய்தி வந்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அபூ சலமாவை ஒரு தலைமையின் கீழே ஒரு குழுவுக்கு தலைமையாக்கி அவங்கள போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அங்க போறாங்க, அங்க போய் சண்டை போடுறாங்க. அங்க சண்டை போட்டதுல இந்த காயம் ஒரு பெரிய காயமா ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்த உடனே அபூ சலமாவால எழுந்திருச்சு நடக்கவே முடியல, நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. அதே நோய்வாய்ப்பட்ட நிலையிலேயே மௌத்தும் ஆயிட்டாங்க. யாரு? அபூ சலமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொந்த ஊர் மதீனா. யாருக்கு? உம்மு சலமாவுக்கு. சொந்த ஊர் மக்கா. யாருடைய உறுதுணையும் இல்லை. மதீனாவுக்கு வந்தாச்சு. மதீனாவுல இந்த அபூ சலமாவை தவிர வேற யாரையும் தெரியாது. 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அபூ சலமா இறந்து போகும் பொழுது ஒரு கை குழந்தை வேற இருக்கு அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்க, யார்? உம்மு சலமா சொல்றாங்க, அபூ சலமா இறந்து போனார்ல, அன்றைய தினத்துல எனக்கு இந்த உலகமே ரொம்ப இருட்டாயிடுச்சு. இந்த உலகமே எனக்கு ரொம்ப இருட்டாயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. அப்படித்தானே இருக்கும். யாரும் தெரியாத ஒரு ஊர்ல வந்து கணவர் மட்டும்தான் இருக்கிறாரு, கணவர் இறந்து போயிட்டாரு, வேற என்ன? ரொம்ப பெரிய மனவேதனை. பிள்ளைங்க வேறு இருக்கிறாங்க, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க. என்ன செய்யறது, ஏது செய்யறது? ரொம்ப பெரிய மன வருத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க. அபூ சலமா மௌத்தாகி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அபூ சலமாவை பார்க்குறாங்க. அவங்களுடைய நெத்தியில கையை வச்சு அவங்களுடைய கண்கள் அப்படியே மூடுறாங்க. அவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யறாங்க. உம்மு சலமா அந்த நேரத்துல அவ்வளவு பெரிய மனவேதனை. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் அபூ சலமா உங்களுக்கு தெரியாததல்ல, என்னைய எப்படி பார்த்துக்கிட்டார், எனக்கு இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல,
எனக்காக வேண்டி ஒரு துவாவை கற்றுத்தாங்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம ஆஜுர்னி ஃபீ முஸீபதி வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா. அல்லாஹும்ம ஆஜுர்னி ஃபீ முஸீபதி வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா. இந்த துவாவினுடைய பொருள் என்ன? அல்லாஹும்ம ஆஜுர்னி ஃபீ முஸீபதி, அல்லாஹ்வே என்னை தொட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக. வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா, நான் இழந்ததை விட சிறந்ததை எனக்கு தருவாயாக. இதுதான் இந்த துவாவினுடைய பொருள். உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர்கிட்ட நான் துவாவை கேட்டேன். அல்லாஹ்வின் தூதர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துவாவை கற்றுத் தந்தாங்க. நான் ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை சிறந்ததை எனக்கு தாயான்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களே, நான் இழந்தது என்னுடைய அபூ சலமாவை. இந்த அபூ சலமாவை விட ஒரு சிறந்த மனிதர் இந்த மண்ணில் உண்டா? அவரை விட நமக்கு சிறந்த ஒரு பாதுகாவலர் யாரும் உண்டா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே தான் இந்த துவாவை ஓதுனேன். என்ன சொல்றாங்க? இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துவாவை கற்று சிறந்தது எனக்கு என்ன கிடைக்கும்? அபூ சலமாவை விட வேற பெருசு சிறந்தது வேற என்ன இருக்க போகுது? இருந்தாலும் நான் ஓதினேன். இத்தாவுடைய காலங்கள் எல்லா நாட்களிலும் அந்த துவாவை ஓதுனாங்க. சுப்ஹானல்லாஹ். இத்தாவுடைய காலம் முடிந்தது. உம்மு சலமாவை பெண் கேட்டு அந்த மதீனாவில் ஆக சிறந்த மனிதராக கருதப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க. வந்து உம்மு சலமாவை பெண் கேட்கிறாங்க. உம்மு சலமா, இல்ல நான் திருமணம் முடிக்கல. ஏன்? அபூ சலமா அந்த மனிதரை மாதிரியா? வேண்டாம், எனக்கு நான் திருமணம் முடிக்கல. சரி, அந்த மதீனாவிலேயே அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த ஒரு மனிதர் இருந்தார். அவர் பெயர் உமர் இப்னுல் கத்தாப். அதற்கடுத்ததாக இந்த மண்ணிலேயே சிறந்த மனிதராக அல்லாஹ்வால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சிறந்த மனிதர் இறை தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். யார பெண் கேட்கிறாங்க? உம்மு சலமாவை. உம்மு சலமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார சொல்லலாம், யார சொல்லலாம், இந்த கிழவிய திருமணம் முடிச்சு உங்களுக்கு என்ன சந்தோஷம் வரப்போகுது? நானோ கிழவி, என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிட போகுது? எனக்கு வேற நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய சிரமம் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானும் கிழவன் தான், உன்னுடைய பிள்ளைய நான் என்னுடைய பிள்ளையாக நான் பார்த்துக்கிடுவேன். உம்மு சலமா அந்த நேரத்தில் கண்ணீர் வடிச்சு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எனக்கு ஒரு துவா, என்னுடைய முன்னாள் கணவர் அபூ சலமா இறந்த போது இந்த உலகமே எனக்கு இருளாக தெரிந்தது. அபூ சலமாவை விட இந்த மண்ணில் சிறந்த மனிதர் யார் இருக்க முடியும் என்பதாக நான் நினைத்தேன். நீங்கள் ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தந்தீர்கள். அந்த பிரார்த்தனையை நான் ஓதும் போதெல்லாம் எனக்கு ஒரு சிந்தனை வரும், இழந்ததை விட சிறந்தது, அபூ சலமாவை விட சிறந்த மனிதர் யார் இருக்க முடியும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்து விட்டான். அபூ சலமாவை விட சிறந்த மனிதர், அபூ சலமாவினுடைய தலைவரையே அல்லாஹ் எனக்கு கணவராக தந்து விட்டான். நான் அல்லாஹ்வுடைய விதியை நான் பொருந்தி கொண்டேன். சுப்ஹானல்லாஹ். நான் ஆரம்பத்திலே சொன்ன பார்த்தீங்களா, ஒரு கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடாது. அந்த கஷ்டத்தின் போது, அந்த இழப்பின் போது, அந்த சோதனையின் போது என் ரப்பு பணக்காரனாகி வச்சிருக்கிறான். நான் என்னுடைய ரப்பு அல்லான்னு சொல்றேன், நாளை மறுமை உண்டுன்னு சொல்றேன், என்னையா அல்லாஹ் கைவிட்டுருவான் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த சோதனைக்கு பிறகு, அந்த கவலைக்கு பிறகு ஒரு வசந்தம் வரும். அந்த வசந்தம் வரும் பொழுது அந்த சோதனை காலத்தில் நாம் பட்ட அந்த கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போயிடும். இப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை தான் இந்த உம்மு சலமா
கற்றுத்தருகிறது. எப்படிப்பட்ட சோதனை, எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், மனம் தளரல, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இழந்ததை விட சிறந்ததை கொடுத்தாரா இல்லையா? இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நான் தரக்கூடிய மிக மிக உன்னதமான ஒரு படிப்பினை. நமது வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இருக்கும், இழப்புகள் இருக்கும். கஷ்டம் இல்லாத மனிதர்கள் யாராச்சும் உண்டா? வெளிப்படையில் நம்ம சிரிச்சுக்கிட்டு இருப்போம். எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கஷ்டமோ ஒரு இழப்போ ஒரு கவலையோ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த கவலைகள் நம்மை மனப்பாடம் பண்ணிக்கிறோம். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், சிறிய கஷ்டம் வந்தாலும், அல்லாஹும்ம ஆஜுர்னி ஃபீ முஸீபதி வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா, ரப்பே ரட்சகனே, இந்த சோதனை, இந்த இழப்பு என்னை தொட்டு விட்டது, இதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, நான் இழந்ததை விட சிறந்ததை எனக்கு தருவாயாக. அல்லாஹ்ட்ட நம்பிக்கையோடு நாம் இது பிரார்த்தனையை செய்தோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் இந்த துவாவை மனனம் செய்து இவர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த படிப்பினையை நமது வாழ்க்கையில் பாடமாக நாம் ஆக்கிக் கொள்ளலாமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த பாடமாக ஆக்கிக்கொண்டு வரலாறுகளில் சிறந்த மனிதன் என்கிற ஒரு பெயரை நமக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.